மணிப்பூரில் நடைபெற்று வரும் வன்முறை காரணமாக ஆளும் பாஜக அரசுக்கான ஆதரவை தேசிய மக்கள் கட்சி வாபஸ் பெற்றுள்ளது. இதுகுறித்த கடிதத்தை பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவுக்கு அக்கட்சியின் தலைவர் கொன்ராட் சங்மா எழுதியுள்ளார். அதில் மாநிலத்தில் நிலவும் சட்டம் ஒழுங்கு நிலைமை கவலையை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ள கொன்ராட் சங்மா, மாநிலத்தில் நிலவும் பிரச்சினைக்கு தீர்வு காணும் முயற்சியில் பிரேன் சிங் தலைமையிலான அரசு தோல்வியடைந்து விட்டதாக தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களாக மணிப்பூர் மாநிலத்தில் மோசமான சூழல் நிலவி வருவதாக குறிப்பிட்டுள்ள கொன்ராட் சங்மா, இந்த பிரச்சனையை கருத்தில் கொண்டு பிரேன் சிங்கின் அரசுக்கு வழங்கப்பட்டு வந்த ஆதரவை வாபஸ் பெறுவதாக அறிவித்துள்ளார். மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்ட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா உத்தரவிட்டுள்ளார். மணிப்பூரில் மீண்டும் வன்முறை வெடித்துள்ள நிலையில் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுடன் அமித்ஷா ஆலோசனை நடத்துகிறார். திரிபாம் பகுதியில் அண்மையில் பாதுகாப்பு படையினருக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே கடும் துப்பாக்கிச் சண்டை ஏற்பட்டது. அப்போது நிவாரண முகாமில் வசித்து வந்த 3 குழந்தைகள் உட்பட 6 பேர் காணாமல் போயினர். தீவிர தேடுதலுக்கு பிறகு 6 பேரும் சடலங்களாக மீட்கப்பட்டனர். தொடர்ந்து பதற்றம் நிலவுவதால் கிழக்கு மற்றும் மேற்கு இம்பாலில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. எம்எல்ஏக்கள் சிலரின் வீடுகள் மீது பொதுமக்கள் தாக்குதல் நடத்தியுள்ளதால் பல்வேறு மாவட்டங்களில் இணைய சேவையும் துண்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த 11ஆம் தேதி ஒரேபெக்ரா பகுதியில் உள்ள காவல் நிலையத்தின் மீது கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்திய நிலையில் 11 பேர் கொல்லப்பட்டனர். அதற்கு பதிலடியாக நிவாரண முகாம்களில் தங்கியிருந்த 6 பேரை கிளர்ச்சியாளர்கள் கடத்திச் சென்றனர். ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவரும் டெல்லி போக்குவரத்துத்துறை அமைச்சருமான கைலாஷ் கெலாட் பதவியிலிருந்து விலகியுள்ளார். மேலும் கட்சியிலிருந்தே விலகுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கட்சி அண்மை காலமாக சந்தித்து வரும் விமர்சனங்கள் குறித்தும் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் பற்றியும் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எழுதிய ராஜினாமா கடிதத்தில் கைலாஷ் கெலாட் குறிப்பிட்டுள்ளார். டெல்லி மக்களின் பிரச்சினைகளுக்கு போராடுவதற்கு பதிலாக தனது நலன் கருதியே ஆம் ஆத்மி கட்சி செயல்பட்டு வருவதாக கெலாட் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கைலாஷ் கெலாட்டின் விலகல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அரசு நிதியுதவி வாங்கித் தருவதாக கூறி தாயை ஏமாற்றி குழந்தையை கடத்தியதாக சென்னை கண்ணகி நகர் குழந்தை கடத்தல் வழக்கில் கைதான தீபா காவல்துறையிடம் தெரிவித்துள்ளார். சென்னை கண்ணகி நகரைச் சேர்ந்த ஆரோக்கியதாஸ் நிஷாந்தி தம்பதியின் ஆண் குழந்தையை கடத்திய திருவேற்காட்டைச் சேர்ந்த தீபா என்பவரை நாமக்கல் பரமத்திவேலூரில் காவல்துறையினர் கைது செய்து குழந்தையை மீட்டனர். இதுகுறித்து தீபா காவல்துறையினரிடம் அளித்த வாக்குமூலத்தில் தனக்கு குழந்தை இல்லாத நிலையில் கண்ணகி நகரைச் சேர்ந்த பெண் ஒருவர் தங்கள் பகுதியில் ஏழை பெண்கள் இருப்பதால் அவர்களிடமிருந்து குழந்தையை வாங்கித் தருவதாக கூறியதாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து தீபா நிஷாந்தியை அணுகி குழந்தையை பெற முயன்றபோது அவருக்கு பல ஆண்டுகளுக்கு பின் குழந்தை பிறந்தது என்பதால் குழந்தை கிடைக்காது என தெரியவந்தது. இதையடுத்து குழந்தையை அபகரிக்க திட்டமிட்டு நிஷாந்தியை ஏமாற்றி அழைத்துச் சென்று குழந்தையை கடத்தியதாக தீபா வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். கோவையில் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்ற இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் உள்ளிட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவையில் கடந்த மாதம் இந்து மக்கள் கட்சி சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் நக்கீரன் ஆசிரியர் குறித்து அவதூறாக பேசியதாக அர்ஜுன் சம்பத்தின் மகனும் இந்து மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவருமான ஓம்கார் பாலாஜியை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்நிலையில் ஓம்கார் பாலாஜிக்கு காவல்துறையினர் அவமரியாதை ஏற்படுத்துவதாக கூறி இந்து மக்கள் கட்சி சார்பில் போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் போராட்டம் நடத்தவர் ஊர்வலமாக தெற்கு வட்டாட்சியர் நோக்கி வந்த அர்ஜுன் சம்பத்தை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதையடுத்து சாலையில் படுத்து போராட்டம் நடத்திய அர்ஜுன் சம்பத்தை காவல்துறையினர் கைது செய்தனர். கருத்து சுதந்திரம் என்பது திமுக ஆட்சிக்கு எதிராக கருத்து பதிவிடுவோருக்கு கிடையாது என்றும் யாரெல்லாம் எதிராக இருக்கிறார்களோ அவர்களை கைது செய்வதை திமுக வழக்கமாக கொண்டுள்ளதாகவும் பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவை வஉசி பூங்கா பகுதியில் எம்எல்ஏ தொகுதி வளர்ச்சி நிதியில் அமைக்கப்பட்ட சுத்திகரித்த குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரம் திறப்பு விழாவில் பங்கேற்ற பின் பேசிய வானதி சீனிவாசன், பிரதமர் மற்றும் ஆளுநரை விமர்சிப்போர் மீது மாநில அரசு நடவடிக்கை எடுத்தால் நன்றாக இருக்கும் என தெரிவித்தார்.
மேலும் தனது பேச்சுக்காக மன்னிப்பு கோரிய போதிலும் நடிகை கஸ்தூரியை தமிழக அரசு கைது செய்துள்ளதாகவும் தன் மீதான நடவடிக்கைகளை கஸ்தூரி சட்ட ரீதியாக எதிர்கொள்வார் எனவும் வானதி சீனிவாசன் தெரிவித்தார். அவங்களுக்கு எதிராக அரெஸ்ட் பண்ணணும்னா அவங்க ஒரு கமெண்ட் போட்டு ஒரு லைக் போட்டாலும் அரெஸ்ட் பண்ணிட்டு போறதா இது. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கிரிமினல்ஸ் எல்லாம் ஃப்ரீயா சுத்திட்டு இருக்காங்க. நடக்கக்கூடிய அரசு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர் மேல அட்டாக் நடக்கும், மத்தவங்க மேல நடக்கும். இந்த கவர்மெண்ட் வந்து டபுள் ஸ்டாண்டர்ட். அரசு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றணும், எங்க காப்பாற்றணும் அதை பண்றதை விட்டுட்டு யாரெல்லாம் எதிராக இருக்காங்களோ அவங்கள வந்து அரெஸ்ட் பண்றதுங்கிறது இது வழக்கமா வச்சிருக்காங்க. கட்டமைப்புகளை குறிவைத்து ரஷ்யா நடத்திய தாக்குதலில் யுக்ரைன் முழுவதும் மின்சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதலை தொடங்கி 1000வது நாளை எட்டியுள்ளது. இந்நிலையில் நேற்று 120 ஏவுகணைகள் 90 ஆளில்லா விமானங்கள் மூலம் மின் கட்டமைப்புகள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளதாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். எனினும் 140 வான் இலக்குகளை யுக்ரைன் ராணுவம் சுட்டு வீழ்த்தியுள்ளதாகவும் மிக்கோலாயில் ஆளில்லாத விமான தாக்குதலில் 2 உயிரிழந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். தாக்குதலால் அனல் மின் நிலையங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளதாக ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். யுக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் அண்டை நாடான போலாந்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. லெபனானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹெஸ்புல்லா அமைப்பின் செய்தி தொடர்பாளர் கொல்லப்பட்டார். பெய்ரூட்டில் குடியிருப்புகள் அதிகம் உள்ள இடத்தை குறிவைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதில் ஹெஸ்புல்லாவின் செய்தி தொடர்பாளர் முகமது அஃபீப் மற்றும் லெபனானைச் சேர்ந்த காவலர்கள் 2 உயிரிழந்தனர். இதற்கிடையே பெய்ரூட் நகரில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அந்த வாகனம் தீப்பிடித்து எரிந்தது. அருகே உள்ள கட்டடங்களுக்கும் தீ பரவிய நிலையில் 2 பேர் உயிரிழந்தனர். தனது வாழ்க்கை குறித்து ஆவணப்படம் வெளியாக உள்ள நிலையில் நடிகை நயன்தாரா தனது கணவர் விக்னேஷ் சிவனுடன் டெல்லியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். புகழ்பெற்ற குதுப் மினார் பகுதியில் இருவரும் சிறிது நேரம் செலவழித்துவிட்டு சென்றனர். அப்போது அங்கு கூடியிருந்த ரசிகர்கள் பலரும் அவர்களுடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்துச் சென்றனர். ஆவணப்பட விவகாரத்தால் நயன்தாரா மற்றும் தனுஷ் இடையில் பிரச்சனை ஏற்பட்டுள்ள நிலையில் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் அவரது ஆவணப்படம் இன்று வெளியாக உள்ளது. நெல்லை மாவட்டத்தில் சமூக பதற்றத்தை உருவாக்க முயற்சி செய்ததாக 2 மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே நெல்லை மாவட்டத்தில் சமூக அமைதியை காக்க எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியரகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அண்மையில் நெல்லை தாலுகா காவல் நிலைய பகுதியில் அரிவாள், துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் 10க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பான விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் ஆயுதங்களுடன் கைது செய்யப்பட்ட தச்சநல்லூர் பகுதியைச் சேர்ந்த கண்ணபிரான் மற்றும் வீரவநல்லூர் பகுதியைச் சேர்ந்த ராக்கி சிவா ஆகியோர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் உத்தரவிட்டுள்ளார். கடந்த பிப்ரவரி மாதமும் ஜேக்கப் என்ற நபர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. நெல்லை மாநகர பகுதிகளில் 262 தொடர் குற்றவாளிகள் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தொடர் குற்றவாளிகள் மற்றும் சமூக பதற்றத்தை உருவாக்கும் நபர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டு வருவதால் நெல்லை மாவட்டத்தில் தீவிர குற்றங்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கிராமங்களில் இணக்கமான சூழலை உறுதி செய்திடும் வகையில் அனைத்து சமுதாயங்களையும் சார்ந்த பொதுநல ஆர்வலர்களை கொண்ட குழுக்கள் 372 கிராமங்களில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாதமும் நடைபெறும் இந்த குழுவின் கூட்டங்களில் காவல் ஆய்வாளர், வட்டாட்சியர் ஆகியோர் பங்கேற்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பல்வேறு இடங்களில் இருந்த சாதிய ரீதியிலான சின்னங்களும் அகற்றப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கான சூழல் கனியவில்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதற்கான காரணத்தையும் விளக்கினார். அகில இந்திய அளவில் புதுதில்லியில் தனி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றாலும் கூட கூட்டணி ஆட்சி தொடர்ந்து 1977 இருந்தே நடைபெற்று வருவதை நாம் பார்க்கிறோம். அதைப்போல தமிழகத்திலும் வருவது அவசியமானது என்கிற கருத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து அவ்வப்போது சொல்லி வருகிறோம், சுட்டிக்காட்டி வருகிறோம். ஆனால் அதற்கான சூழல் இன்னும் தமிழகத்தில் கனியவில்லை என்பதுதான் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டிய உண்மை. இப்போது எல்லா கட்சிகளும் இதை பேசத் தொடங்கியிருக்கிறார்கள் என்பது ஒரு தொடக்க நிலை. 2026 அதற்கு ஏதுவான ஒரு காலம் இல்லை என்று நான் நம்புகிறேன். தமிழகத்தில்
கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று திமுக அல்லது அதிமுக சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த கட்சிகளில் ஏதேனும் ஒரு கட்சி சொல்லுகிறது என்று சொன்னால் அது நடைமுறைக்கு சாத்தியமானது. ஆனால் கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கட்சிகள் தங்கள் விருப்பத்தை சொல்வது தற்போதைய சூழலில் நடைமுறைக்கு சாத்தியமானதா என்ற கேள்வி எழுகிறது. இந்த 2026 அதற்கான ஒரு சூழல் இல்லை என்று நான் கருதுகிறேன். சாம்சங் தொழிற்சாலை விவகாரத்தில் பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன் என்பது போல தமிழக அரசு செயல்படுவதாக திமுக கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ நாகை மாலி விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டுக்கோ தொழில் துவங்கணும்னா என்னென்ன செய்யணும், அதுல தொழிற்சங்கம் அமைக்கிற உரிமை தொழிலாளர்களுக்கு நீ கொடுக்கக்கூடாது என்று அந்த சரத்துல எழுதி அரசாங்கம் கையெழுத்து போட்டு, அதனால அரசாங்கம் முடிக்கலாம். என்ன பண்ண அரசாங்கம் பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன் என்கிற முறையில அந்த பிரச்சனை கொண்டு போய் நீதிமன்றத்தை கொண்டு போய் விட்டான். தொழிற்சங்கம் அமைக்க வேண்டிய உரிமையை தருவது தமிழ்நாடு அரசு, கோர்ட்டுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனா அதை இழுத்துக்கிட்டு போகணும், அப்படியே இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ள ஏதாவது பண்ணிடலாம் என்கிற ஒரு மோசமான கேட்டீங்கன்னா அந்த அரசு தொழிலாளர் அரசு, சுயமரியாதை அரசு.